ஜக்கி வாசுதேவன் சொல்லுவார், அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு. நீ சின்ன பொண்ணா இருக்க, நான் அது மாதிரி சொல்ல விரும்புறேன். பல பெண்கள் அங்க சீரழிக்கப்பட்டு சின்னாபனப்பட்டு பாலியல் ரீதியா கொல்லப்பட்டு சுடுகாடே உள்ளது. ஓவரா டெய்லி கத்து பேசிட்டு இருக்கேன். நான் போய் பாட்டு வர்றேன். எங்க சொத்தை சேகர் ஆடையை போட்டுருக்காரு, நான் வர்றேன். அவர்தான் என்ன அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர். பூரா கோலம் பார்க்க கழிச்சடையா தான் வர்றான். அதனால மக்கள் நல்லவனை தேடிட்டே இருக்கான். கக்கனையும் காமராஜையும் பெரியாரையும் தேடிட்டே இருக்கான். அப்ப இந்த கழிச்சடைகள் எல்லாம் அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு, அம்பேத்கரை அரசியலை பேசுகிற அளவுக்கு வந்தது தமிழ்நாட்டினுடைய துரதிர்ஷ்டம். எடப்பாடி சந்தோஷமா இருக்கு. புதுக்குழு நடத்தி முதலமைச்சர் நாற்காலி மிக விரைவில் போயிருவோம். அதிகாரி நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. வாக்கு வங்கி சுத்தமாக திமுகவுக்கு போகாது. அப்போ அந்த விஜய் இப்போ கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சப்போ சீமான் கட்சியிலிருந்து விலக அத்தனை பேர் நேரம் போறா வேல்முருகன் வாழ்வுரிமை கட்சி தான். தமிழ் தேசிய தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேல்முருகனுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு கலைக்கல்லூரி. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஜக்கி வாசுதேவன் சொல்லுவார், ஜக்கி அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு. நீ சின்ன பொண்ணா இருக்க, நான் அது மாதிரி சொல்ல விரும்புறேன். அத்தனைக்கும் ஆசைப்படு, அடுத்த முன்னாடிக்கு ஆசைப்படு. இதுதான் ஜக்கியுடைய கதை. பல பெண்கள் அங்க சீரழிக்கப்பட்டு சின்னாபனப்படுத்தப்பட்டு பாலியல் ரீதியா கொல்லப்பட்டு சுடுகாடே உள்ளது. நம்ம கோபாலா டெய்லி கத்து பேசிட்டு இருக்க. இதே கதை தான். அத்தனைக்கும் ஆசைப்படு. சேகர் பாபு சொல்றதா, அத்தனைக்கும் ஆசைப்படு. சேகர் பாபு கோயில் இடத்த பூரா கண்ணாடி வித்துட்டு இருக்காரு. அவரே பட்டா போட்டுட்டு இருக்காரு. கோயில் எனக்கு தெரிஞ்ச பாரிஸ் கார்லயே 3 கோயில் அவருடைய சொந்த சொத்துக்கு போயிருச்சு. நான் போய் பாட்டு வர்றேன். எங்க சொத்தை சேகர் பாபு ஆடையை போட்டுருக்காரு, நான் வர்றேன். அவர்தான் என்ன அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை பூரா புறநிலையத்துறை எடுத்து போயிட்டு இருக்காரு. ஏது என்ன செய்வது? திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சான். எந்த பக்கம் பார்த்தாலும் எவனும் நல்லாவே இல்லை. வரவன் பூரா கோலம் பார்க்க கழிச்சடையா தான் வர்றான். அதனால மக்கள் நல்லவனை தேடிட்டே இருக்கான். கக்கனையும் காமராஜையும் பெரியாரையும் தேடிட்டே இருக்கான். அப்ப இந்த கழிச்சடைகள் எல்லாம் அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு, அம்பேத்கரை அரசியலை பேசுகிற அளவுக்கு வந்தது தமிழ்நாட்டினுடைய துரதிர்ஷ்டம். இப்ப அதிமுகவுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஒரு பாதிப்பு இல்ல. அதிமுக சந்தோஷமா இருக்கு. ஏன்? திமுகவுடைய அதிருப்தி வாக்கு பூரா எங்க போகுது? ஏழைக்கு தான் போகுது. சிறுத்தை பூரா எங்க ஓட்டு போடுவான்? அண்ணாதிமுக ஓட்டு. ஆக எடப்பாடி சந்தோஷமா இருக்கு. பொதுக்குழு நடத்தி நம்ம முதலமைச்சர் நாற்காலி மிக விரைவில் போயிருவோம். அர்ஜுன் ரெட்டி நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. திமுகவுக்கு வேலை பார்த்த அர்ஜுன் ரெட்டி திமுகவுக்கு 930 கோடி ரூபாய் செலவு பண்ணவரு நமக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் இறக்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. திருமாவையும் எடப்பாடியை சந்திப்பதற்காக ஒரு முயற்சி புதுக்கோட்டையில் நடந்தது. மணல் ரத்து ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணத்துல திருமாவும் எடப்பாடி ஒன்றாக சேர்ந்து போட்டோ எடுத்து செய்தியை வந்திருக்கும். திமுக வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். ஆனால் அது அண்ணன் திரும்ப நான் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறோம். திமுக கூட்டம் ஆட்சிக்கு வரணும்னே திருமாவை பார்க்க உட்காந்து எடப்பாடி பின்னாடி வெளியே போயிட்டாரு. திமுக கூட்டணி வர என்ன எதுக்கே பார்க்க போயிட்டாரு. இப்படி திமுக கூட்டணி வராமல் இருப்பதற்காக பல ஆயிரம் கோடிகளோடு முழு நேரமா வேலை செய்பவர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவருடைய திட்டம் கண்டிப்பாக பலிக்கும். காரணம், ஆட்சி மன்னராட்சியை கொண்டு வந்தவரால மன்னராட்சியை கவிழ்க்கவும் முடியும். இப்போ தலித் மக்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? திருமாவுடைய வாக்கு வங்கி மொத்தமாக திமுகவுக்கு போகாது. அப்போ அந்த விஜய் இப்போ கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ திருமா விஜய்கிட்ட போய் விஜயும் திருமாவும் எங்க போறாங்க? எடப்பாடியிடம் போவதுதான் எதிர்கால அரசியல். 2026க்கான தேர்தலோட 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு ஒரு நெருக்கடியான ஒரு
நிலையை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா வேல்முருகன் இன்னைக்கு திமுக கூட்டணியில் அதிருப்தியா இருக்காரு. ஏன் மண்ணுடி தொகுதியில ஒரு கல்லூரி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்கல. 3.5 ஆண்டு காலம் ஆச்சு, 3.5 வருஷம் ஆச்சு. திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகனுக்கு நீ சீமான் கட்சியிலிருந்து விலக அத்தனை பேர் நேரம் போற இடம் வேல்முருகன் வாழ்வுரிமை கட்சி தான். ஒரு தமிழ் தேசிய தலைவராக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேல்முருகனுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு கலைக்கல்லூரியை கொடுக்கல. அப்போ அவர் அந்த கூட்டணி வெளியே போக போறாரு. திமுக தன்னை தாண்டி யாரும் வளர்ந்து விடக்கூடாது, தன்னிடம் தான் அடிமையா இருக்கணும், அதிகாரம் பூரா தாங்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் திமுகவுடைய கொள்கை. விஜய் எங்கிருந்து வந்தாரு, அது அர்ஜுன் ரெட்டி எங்கிருந்து வந்தாரு, வைகோ எங்கிருந்து வந்தாரு, எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தாரு, எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க, திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தான். அப்போ இப்ப திமுக விஜய், அர்ஜுன் ரெட்டி, திருமா 3 பேரும், வேல்முருகன், இத்தனை பேரும் தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக கூட்டணி வலுவாகும், திமுக கூட்டணி வலுவிழக்கும். செல்வ பெருந்தகை போகும்போது நீ கிளம்பி போயிருப்பான், நான் உன்னை நீக்க மாட்டேன். குழந்தை அரசன் நீ போயிருப்பான், நடா பெரியசாமி நீ போயிருப்பான். இவரா நீக்க மாட்டார். ஏன்னா மென்மையான போக்கு கொண்டவர். அதனால அவரே விஜய் கட்சிக்கு போயிடுவார், இவர் நீக்க மாட்டார். அவரே நீங்க பல உதாரணங்களை சொல்ல முடியும். எம்எல்ஏவா இருக்கிற போது செல்வ பெருந்தகை திருமாவூர் போயிட்டார், போய் அவரை வேலைக்கு சேர்ந்தார். அதனால எந்த காலத்திலையும் கட்சி அவருக்கு இப்ப வியாபாரம் வேணும்ல. அர்ஜுன் ரெட்டிக்கு ஆட்சி கொண்டு வந்துடும், திமுகவை எதிர்க்கணும், திமுகவை ஒழிக்கணும். முடியும். ஏன்னா திமுக கொண்டு வந்தவரால திமுக அழிக்க முடியாதா? திமுகவுடைய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் காணாம போச்சு. இந்த மதிவதனி தான் இன்னைக்கு திராவிட மாடலை தூக்கி நிறுத்து, பழனியில இருந்து வந்து அவங்க அப்பா பாமக மாவட்ட செயலாளர் சேது. இதுதான் பலவீனப்பட்டு நிற்குது திராவிட மாடல், திராவிட இயக்கம். உதயநிதி துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர். இதெல்லாம் 21ல 3% வாக்குல தப்பி படைச்சதுதான் திமுக. இனி அந்த வாய்ப்பே இல்லை. நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.